டிஸ்க்ளைமர், யாரும் வந்துட்டு பேயின்னு நினச்சி பயப்படாதீங்க. இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக போயிட்டு என் தலையை சொரியும் போது வெள்ளையாக ஏதோ விழுந்துச்சு. என்னன்னு பார்த்தாக்கா ஃபுல்லாக டேண்ட்ரஃப். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம். 8வது படிக்கிற வரையுமே இந்த பேனு ஈர் தொல்லைலாம் இருந்துச்சு. அப்போல்லாம் ஆயா ஈர்க்கோழி எடுத்து ஈத்துன்னு விட்டுடுவாங்க. அந்த தொல்லையெல்லாம் ஒரு 9வதுக்குள்ளேயே போயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிட்டு இருக்குது டேண்ட்ரஃப். நான் நினச்சி கூட பார்க்கல. சரி லைட்டாக போயிட்டு என்ன தான் நடக்குது அங்கேன்னு போய் கேமரா வச்சு பார்த்தாக்கா தலையெல்லாம் ஸ்கேல்ஃபெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விரிஞ்சிட்டு இருக்குது. அதாவது வெள்ளையாக தெரியுது. வெள்ளை முடியெல்லாம் கூட வந்துட்டு இருக்குது. வெள்ளை முடியெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. ஸோ ரொம்ப வந்து ஃபீல் ஆன உடனே இப்போ தலை வார ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொத்தாக முடி வருது. குளிக்கும் போதும் கொத்தாக வருது. கீழே எங்கே பார்த்தாலும் முடியாதான் இருக்குது. பொண்ணுங்களுக்கு முடின்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஷேரிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்துட்டு நான் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஃபில் பண்ணிவிட்டு விற்றுடுவேன். ஐ மீன் இதை போட்டாக்கா ஒரு சாமான் கொடுக்குவாங்க. ஒரே ஒரு 3 மாதத்துக்குள்ளே எவ்வளோ முடி போயிருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அடி வேரில் இருக்கிற முடியும் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குது. எனக்கு வெட்டுறதுக்கே மனசு இல்லை. இருக்கிற முடியும் வெட்டிட்டாக்கா வளராதான்றது ஒரு டவுட் வேறு. என்ன பண்ணுறது, கொண்டையை போட்டுட்டு அடுத்த நாளுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வருத்தத்துடன் பாய்.